வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை. அதை சிகிச்சை அல்லது க்யூர் என்று சொல்வார்கள். நோயை தீர்த்து கொள்வதற்கு மேலான சிறந்த ஒரு முறை என்னவென்றால் நோய் வராமலே தடுத்து கொள்வது, ப்ரிவென்ஷன் என்பதாகும். அவ்வாறு தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு, அதற்குரிய செயல் ஒழுங்குமுறைகள் இவற்றை கை கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்து கொள்வதை விட தடுத்து கொள்வது சுலபமானது என தெரிய வரும். மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் முயற்சி கூட பெரும்பாலும் வந்த நோயை தீர்த்து கொள்வது என்பதோடு நிற்கிறது. அதுவே என்னாகும் என்று பார்ப்போமேயானால், ஒரு நேரம் குறிப்பிட்ட இடத்தில் வந்ததென்றால், ஒரு நோய் குறிப்பிட்ட இடத்தில் வந்ததென்றால் அந்த நோய் அந்த இடத்தை மட்டும் சேர்ந்ததாக இராது. வேறு ஏதோ ஒரு இடத்திலே, உறுப்பிலே அது ஆரம்பித்திருக்கலாம். உதாரணமாக அஜீரணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு தைலம் போட்டுவிட்டால் அஜீரணம் போகுமா? போகாது. அது போல நோய் ஒரு இடத்தில் இருக்கும். அதனுடைய அறிகுறி அல்லது வெளி தோற்றம், சிம்டம் வேறு இடத்தில் இருக்கும். சிகிச்சை முறையிலே என்ன செய்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட உறுப்பில் இயக்கத்தை ஒட்டி அந்த நோயை போக்க முயற்சி செய்கிறோம். மருந்தின் மூலமாக அந்த இடத்தில் உள்ள இரத்த ஓட்டம், அந்த வாழ்வு இயக்கங்கள் ஊக்கிவிடப்படுகின்றன. ஆனால் உடல் முழுவதும் அந்த பாகம் நீங்களாக மற்ற பாகங்கள் நன்றாக இருக்கின்றனவோ, எந்த பாகம் நன்றாக இருக்கின்றனவோ இல்லையோ அவையும் அந்த மருந்தாலே ஊக்கப்படுத்தப்பெறுகின்றன. சரியாக திட்டமாக அடவோடு நன்றாக ஓடக்கூடிய குதிரைக்கு ஒரு சவுக்கடி கொடுத்தால் என்னாகும்? அந்த மாதிரி அந்த பாகங்களில் உள்ள இயக்கம் ஆக்சிலரேட் ஆகும், அக்ரவேட் ஆகும். விளைவு தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாகலாம். அந்த ஒரு இடத்தில் ஏற்பட்ட நோய் போகும், மற்ற இடத்தில் நோய் வரும். எனவே தான் சொன்னேன், சிகிச்சை க்யூர் என்பதை விட நோய் வராமல் காப்பதுதான் நல்லது என்று அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன் இதை கலைஞர் மு. கருணாநிதி ஒரு படத்தில் பாடல் எழுதியிருப்பார்கள். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, வருமுன் காப்பவன்தான் அறிவாளி. புயல் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி.
அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாடி. அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாளி. வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.